நான் எத்தனை தடவை ஃபோன் பண்ணேன், ஏன் திருப்பி கூப்பிடல? வந்ததுக்கு அப்புறம் நிறைய வேலை இருந்தது லக்ஷ்மி. உன்னோட ரூரல் ஒர்க்ல எப்படி போகுது? கேள்விய பாரு. நீங்க இங்க இருக்கும்போது நான் எப்படி அங்க இருக்க முடியும்? அது டியூட்டி, இது பியூட்டி. டாக்டர், உங்க கல்யாணத்தோட ட்ரீட் ஒரு ஸ்வீட்டோட மட்டும் முடிச்சிடாதீங்க. கிராண்ட் பார்ட்டி எங்களுக்கு வேணும். என்ன? அவங்க என்ன சொல்லிட்டு போறாங்க? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? There's an emergency situation. Please come to the casualty. என்னாச்சு? அனப்ளாஸ்டிக் கிளையோமா. அருண், மாயாவோட பர்சனல் பிலாங்கிங்ஸ் எல்லாம் என்னோட ரூம்க்கு ஷிஃப்ட் பண்ண ஸ்டாஃப் கிட்ட சொல்லியிருக்கேன். நீ கொஞ்சம் பாரு. வேல்யூபிள் பிலாங்கிங்ஸ் இருக்கலாம், கொஞ்சம் கவனமா இரு. Good morning, sir. நீ தானே இந்த ஹாஸ்பிட்டல் வேணும்னு அங்கிருந்து மாதிரி இங்க வந்த? இப்ப திரும்ப அங்க போனுங்கிற? என்னாச்சு உனக்கு? அர்ஜென்ட்டா இருந்தா ஃபோன் எடுத்து பேசு. இட்ஸ் ஓகே டாக்டர் அக்கா. என்னாச்சு உனக்கு? ஆர் யூ ஓகே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல டாக்டர் அக்கா. ரூரல் சைட்ல வேலை பார்க்கும்போது தான் என் சொந்த ஊர்ல இருக்கிற மாதிரி சுகம் இருக்குன்னு இப்பதான் புரியுது எனக்கு. அதான். சரி, உன் இஷ்டம். நான் ஆஃபீஸ்ல சொல்றேன். நீ போ. தேங்க்ஸ்க்கா. லக்ஷ்மி, நீ எதுக்காக டல்லா இருக்க? அப்படிலாம் இல்லையே. நம்ம ஆன்காலஜி டிபார்ட்மெண்ட்டோட ஆக்சிஜன் நீ. நீ டல் ஆயிட்டேன்னா பேஷண்ட்ஸ், டாக்டர்ஸ், ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் டல் ஆயிடுவோம். இந்தா, நீ ராஜஸ்ரீயை மிஸ் பண்றல? மாயாவை ஐசியூல இருந்து ரூம்க்கு மாத்தியாச்சு. பாவம் அவ. நீ அவளை பாத்தியா? உண்மைதான், மனுஷங்க கதை எவ்வளவு சீக்கிரம் மாறுதில்ல. கதை மாதிரி கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. ஆனா நாம கேள்விப்படுறது இப்பதான். என்னது? இந்த நோயை டயக்னோஸ் பண்ணி 5-8 மாசம் ஆயிடுச்சு. பிரான்ஸ்ல எடுத்த ட்ரீட்மெண்ட்ல ஆல்மோஸ்ட் ரெக்கவர்ட் ஆயாச்சு. அவ இதை பத்தி எதுவும் சொல்லல. வெளிநாடுல வாடுற எலை கிளாஸோட செகண்ட் ஜெனரேஷனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. பேரண்ட்ஸ் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ். அதை தவிர சொந்தக்காரங்க கூட ஊர் ஆளுங்க கூட எந்த தொடர்பும் இருக்காது.
மாயாக்கு இருக்கிற ஒரே க்ளோஸ் ரிலேட்டிவ் நான் தான். யூகேல நான் அவ வீட்ல தங்கி தான் போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணேன். பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்காக இங்க வந்தது அவ தனிமையில இருந்து தப்பிக்கிறதுக்காக தான். அன்னைக்கு பார்க்கும்போது மாயோட என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருந்தானே சொன்னாங்க. யாரோ தீபக்ல. அவ பேரண்ட்ஸ் உயிரோட இருக்கும்போது ஃபிக்ஸ் பண்ண சம்பந்தம் அது. அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சதும் ஆட்டிடியூட் மாறிடுச்சு. உண்மையை சொல்லணும்னா அவ வாழ்க்கை பூரா அவ கூடவே இருப்பான்னு நினைச்ச தீபக் இந்த கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல விட்டுட்டு போனதுதான் இந்த நோய் தர வழியை விட அவளால தாங்கிக்க முடியல. அவன் அவாய்ட் பண்றான்னு தெரிஞ்சதும் அவ அந்த இடத்துல இருக்க விருப்பப்படல. நீ எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? மாயா ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கா. வாழ்க்கையில உன்கிட்ட இருக்கல ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட், அறிமுகமாறவங்க கிட்ட நீ கொடுக்குற எனர்ஜி, உன்கிட்ட இருக்கிற அந்த எனர்ஜியை கொஞ்சம் மாயாக்கும் கொடுத்துரு. ஆஸ் அ டாக்டர் அண்ட் ஆஸ் அ குட் ஃப்ரெண்ட். யா ஷூர். கம் ஆன் டாக்டர். ஆஹா, நம்ம ஆள் தெம்பா இருக்காங்க. Blood parameters some other range. When is the final chemo? அடுத்த வென்ஸ்டே. அதோட எல்லாம் முடிஞ்சிடும். அப்புறம் ஃபாலோ அப் போதும். டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு எதுக்காக இவ்வளவு அவசரம்? அருண் வந்துட்டான். ஹலோ. ஹாய் அக்கா. ஹாய். ஹாய் மாயா. நீங்க பேசிட்டு இருங்க. I'll see you later. Cool. Bye. Bye அக்கா. So மாயா, எனக்கு காஸ்டியூம்ஸ் எப்போ டிசைன் பண்ண போறீங்க? அதுக்கு பொட்டிக்கு இன்னும் ஆரம்பிக்கலையே. அதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருக்கே? யூ ரீட் புக்ஸ்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். Wow, got something for you. Here my favorites. மனசுக்கான மருந்து தான் இது. So I'll get going. நான் அப்புறம் வந்து பார்க்குறேன். Bye. Bye. يرجى الاتصال لاحقا. شكرا. The mobile phone you dialed has been switched off. ஹலோ. Hello. டாக்டர், நான் மாயா பேசுறேன். Hey Maya, how are you doing? I'm fine. ஆனா என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது சீக்கிரமா வெளியே போகணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் டாக்டர் அக்காவுக்கும் கால் பண்ணேன், லைன் கிடைக்கல. ஓ, டாக்டர் இன்னைக்கு ஒரு சர்ஜரி இருக்கு. ஓ, இன்னைக்கு ஈவினிங் ஃப்ரீயாக இருக்கீங்களா? யாரு? நானா? யா. இன்னைக்கு மீட் பண்ணலாமா? யா, ஷூர். ஓகே, எங்கே பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டு சொல்கிறேன். Okay, I'll see you soon. Bye. Okay, bye. உங்களை பார்த்ததுலேருந்தே ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். சீரியஸ் டிசீஸ் ஹேண்டில் பண்ணுற உங்களுக்கு எப்படி இப்படி லைட்டாக பிஹேவ் பண்ண முடியுது? தட்ஸ் வெரி சிம்பிள். நான் போன காலத்தை பற்றி கவலைப்படுறதில்ல, எதிர்காலத்தை பற்றி கனவு காண்றதில்ல. என் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்புறம் இது துபாய். சந்தோஷமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் கவலைப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. என்னோட பொட்டிக் செட்டப் பண்ணுற பிஸியில் துபாயை நல்லா என்ஜாய் பண்ண முடியல. இப்போ அந்த பிளானை ட்ராப் பண்ணதுனால நிறைய டைம் இருக்கு. உங்களுக்கு துபாய் எப்படி இருக்கு?
மாயா. You know what is Maya? மாயா மீன்ஸ் illusion. இல்லாதது இருக்கிற மாதிரி இருக்கும். ரைட்? That's right. இந்த சிட்டியும் அது மாதிரி தான். ஒரு மியூசிஷியன் தன்னோட கையில் ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு அந்த ஸ்டிக்கால டிம் அப்படின்னு சொல்லும்போது வந்த நகரம் தான் இது. மேஜிக் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கே தோணும் இதெல்லாம் எவ்வளோ அழகான கனவு அப்படின்னு. அப்போ இந்த சந்தோஷம் சங்கடம் இதெல்லாம் போயிடும். ஏன்னா இட்ஸ் ஆல் இதெல்லாமே மாயா. இந்த உலகத்துல உண்மையான 2 விஷயம் இருக்கு. என்னன்னு தெரியுமா? என்ன? இந்த பில்லை பே பண்றதுக்கு உண்மையான பணம் வேணும். உண்மையான பணம் இருந்தா அன்ரியலான இந்த சிட்டி இருக்குல்ல, இது ரியலான மாயைக்கு சொந்தம். க்ரௌட் ரியாக்ஷனை என்னால் புரிஞ்சுக்க முடியும். ஆனால் டாக்டர் கேன்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது முடி கொட்டுங்கிறத மறந்துட்டீங்களா? அந்த ஃபிலோசஃபி பேசின ஆளை பாரு. எவ்ரிதிங் இஸ் மாயா. அப்புறம் என்னாச்சு? ஃபிலாசபின்றது டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்கும் நடுவில் வேணா ஒர்க் ஆகும். ஆனால் நீ என்னோட ஃப்ரெண்டு, ரைட்? டாக்டர், யூ கீப் த கார். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் தி வண்டர்ஃபுல் ஈவினிங். யூ டேக் கேர். மறந்துட்டீங்க. ஓ, ஐம் so sorry. இட்ஸ் ஓகே. ஓகே தென், குட் நைட். வந்து உட்கார்றதுக்கு இங்க அலங்கோலமா இருக்கு. ஏன் இப்படி? சுத்தம் பண்றதுக்கு மூடு இல்ல. இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லி அப்படியே தள்ளி போயிடுச்சு. அப்படின்னா இப்பயே சுத்தப்படுத்திடலாம். ஐயோ வேண்டாம் டாக்டர், அக்கா ஒரு கிளீனரை ஏற்பாடு பண்றேன்னு இதை சொன்னாங்க. செய்யறதுக்கு கிளீனர்லாம் வேணுமா என்ன? நீங்க என்ன பண்ண போறீங்க? கேஷ் கொடுங்க, நான் பண்றேன். அந்த பெட்டில இருக்கிற திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிடுங்க. ஓகே. டாக்டர், யா கமிங். க்ளீன் பண்ணுன்னு சொன்னோன்னே இந்த ஒரு ரூம் தான் நினச்சிட்டேன். இவ்வளோ ரூம் இருக்குன்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல. ஒரு ஆளுக்கு இவ்வளோ பெரிய வீடு, இது கொஞ்சம் ஓவரா இல்லை? தெரியாம பண்ண விஷயம்தான். இங்க இருந்து வியூவை பார்க்கும்போது ஒரு ஆவேசத்துல என்னையே அறியாம எஸ்ன்னு சொல்லிட்டேன். உண்மையே சொல்லணும்னா இந்த ஃபிளாட்டோட சைஸ் தான் தனிமையா இருக்கிறது எவ்வளவு கொடுமைன்னு எனக்கு புரிய வைக்குது. அப்படின்னு இன்னொரு போர்ஷனை ரெண்டுக்கு விட வேண்டியதானே? கரெக்டான ஆள் கிடைக்கலன்னா அதுவும் பிரச்சனை. நீங்க எங்க தங்கியிருக்கீங்க? நான் வந்து இங்கே ஆக்சுவலி நான் ஒரு ஃப்ளாட்டை பார்த்துட்டு தான் இருக்கேன். இப்போதைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா இங்கே தங்கிக்கோங்க. உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பேச்சுலரை தங்க வைக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏய், அது உனக்கு டிஸ்டர்பாக இருக்கும். அதுவும் இல்லாமல் டாக்டருக்காக தெரிஞ்சா தப்பாக எடுத்துப்பாங்கல்ல. என்னை பற்றி அவங்களுக்கு நல்ல அபிப்பிராயம்லாம் இல்லை. அக்காக்கு தெரிய வேண்டாம்னா சொல்ல வேண்டாம். எனக்கு கொஞ்ச நாளைக்கு போதும். நான் எதிர்பார்க்குற ஃப்ளாட் கிடச்சதும் நான் கிளம்பி போயிடுவேன். இது இந்த ரூமுக்கு எவ்வளோ ரெண்ட் கேட்பீங்க? அதை பற்றி நம்ம அப்புறம் யோசிப்போம். அப்போ நான் நாளைக்கே வந்துடுறேன். ஓகே.